குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி சூரியனை வந்து நம்ம வணங்கிட்டு, அதுக்கப்புறம் சிம்பிளான எக்ஸசைஸ் நான் டெய்லி ரொட்டேஷனாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கணும். வார்ம் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கை, கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டுன்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 3 டைம்ஸ் மெதுவாக ஸ்லோவாக ரொட்டேஷன் பண்ணணும். அதுலேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட், இது 3 டைம்ஸ் நீங்கள் வந்து மெதுவாக ஸ்லோவாக பண்ணால் கழுத்து சைடில் இருக்கிற நரம்பு பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்அப் வந்து கம்பல்சரி வந்து 10 டைம்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அது 5 டைம்ஸ் பண்ணலாம். உட்காந்து நல்லா எந்திரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸு நீங்கள் ரெகுலர் இது 5 to 10 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 டைம்ஸ் நம்ம வந்து ரெகுலராக பண்ணலாம். இது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி புஷ்அப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து புஷ் பண்ணி நம்ம உட்காந்து எந்திரிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டி, கை, கால் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது கம்பல்சரி நம்ம பண்ணணும். என்னென்னா இது வந்து மேலேருந்து டாப் வரைக்கும் நம்ம வந்து கீழே வந்து நம்ம பாதத்தை தொடுற மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி வளையணும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தொப்பை விழுகிறதெல்லாம் வந்து குறையும். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதே நீங்கள் ரொட்டேஷனாக டெய்லியும் பண்ணலாம். இதே மாதிரி ரைட் லெக், லெஃப்ட் லெக் இந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து டெய்லி எக்ஸசைஸ் செய்யும்போது 3 to 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துலேருந்து 50 டைம்ஸ் வந்து நம்ம ரன்னிங் ஓடலாம். 50 டைம்ஸ் ரன்னிங் ஓடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புஷ்அப் பண்ணிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் to 10 டைம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே படுத்து கூட நம்ம சைக்கிள் ஓட்டலாம். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது நல்லா 2 காலுமே தூக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பெண்ட் பண்ணி தூக்கணும். நான் பெண்ட் பண்ணாமல் தூக்குறேன். ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம புஷ்அப் பண்ணணும். புஷ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உடம்பை பெண்ட் பண்ணி புஷ்அப் பண்ணிக்கலாம். புஷ்அப் பண்ணும்போது ஒரு 10 மேக்ஸிமம் 10 டைம்ஸ் பண்ணலாம். மினிமம் 7 to 10 டைம்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி இது பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.